வணக்கம் மேடம். வணக்கம் இந்தி சார். போக்குவரத்து ஆணையர் தானே? ஆணையர் அலுவலகம் தானே இது? சார் மேடம், நீங்க பிஏங்களா? ஆணையர் இருக்காங்களா? நீங்க மேடம்? இல்ல சார், ஆணையர் இல்ல. நீங்க நீங்க யார் மேடம்? நீங்க பிஏ தானே? ஆமா, சொல்லுங்க. மேடம், இந்த மயிலாடுதுறையில இருந்து மதன் மோகன் பேசுறேன். இந்த ராம்பார் மேட்டர் என்னங்க ஆச்சு? எத்தனை தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையோட ஒரு சஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் அடிக்க மாட்டீங்க. அப்புறம் பொதுமக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க பெட்டிஷன் எல்லாம் கள்ள வாங்கி சாப்பிடுறீங்களா? எவ்வளவுதான் உங்களுக்கு பெட்டிஷன் பண்றது, மெயில் பண்றது? போன மார்ச்ல பெட்டிஷன் உங்கள்கிட்ட ஒருத்தன் 1 இயர் ஆக போகுது. அந்த பெட்டிஷனுடைய நடவடிக்கை என்ன? அந்த பெட்டிஷனுடைய நடவடிக்கை என்னமாச்சு? ஒரு 1 இயர் வரைக்கும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்கீங்க. அதோட விசாரணை அறிக்கை என்னாச்சு? நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? இங்க நாங்க துறை ரீதியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இல்ல, 1 வருஷமா இல்ல மேடம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேல பெட்டிஷன் புகாரு, சட்டத்துக்கு புறமா செயல்படுறாரு, கைவிட்டு போயிடுறாருன்னு ரைட்டுங்களா? வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல போலி டாக்குமெண்ட் வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி வண்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு அதுக்கு பெட்டிஷன் கொடுத்து 2021 இருந்து போராடிட்டு இருக்கேன். லாஸ்டா உங்களுக்கு விட்னஸ் சிக்னேச்சர் இல்லங்கிறத கன்ஃபார்ம் கோர்ட்டு காப்பி அப்ளிகேஷனோ உங்கள்கிட்ட கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். போன மார்ச்ல தான் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? இதே நான் அரசு அதிகாரி கையெழுத்த நான் போட்டுறேன். உங்க என்ன இருக்காரு ராம்குமார் கையெழுத்த நான் போட்டுறேன். என் மேல நடவடிக்கை எடுக்காம 1 வருஷம் ஆவாட்டுறீங்களா? பெட்டிஷன் கள்ள வாங்கி சாப்பிடுறீங்களா? ஹலோ சார், நீங்க இங்க Yes. வந்து ஆபீசர்ஸ் கிட்ட கேளுங்க சார். அவங்க வந்து இல்ல, எத்தனை தடவை நாங்க பாக்குறது? ஏன் தஞ்சாவூர் டிடிசி போய் பார்க்க போனோம்னா நீங்க டிடிசி ஃபார்வர்ட் பண்றீங்க. இல்ல, நீங்க திருடங்களையே பெட்டிஷனை கொடுத்து திட்டங்களையே வந்து திட்டு மேல கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் தான் தப்பு பண்ணிருக்கான், அவன் மேல பெட்டிஷன் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு இப்ப புகார் அனுப்பி விசாரணை பண்ணா எப்படி எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? திட்டு மேல சாவியை கொடுக்குறீங்க. அவன் தப்பு பண்ணிருக்காங்க, அவன் மேல பெட்டிஷன் கொடுக்குறேன். அவனே விட்டு விசாரிச்சுன்னா எங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? பொதுமக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? சல்லையெல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்களா நாங்க கொடுக்குற பெட்டிஷனுக்கு? கமிஷன் வரைக்கும் இல்ல லஞ்சம் கை மாறுத மாநிலத்துல இருந்து. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப பதில் சொல்ல மாட்டா என்ன அர்த்தம் அது? ஆனா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களுடைய கோரிக்கை நியாயமானது தானே? என் டிவிசி வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் என் டிவிசி கிடையாது. வண்டி டெலிவரி 19, மேனுஃபேக்சர் 2020. இது எப்படி அவர் கலாய்வு பண்ணி பண்றாரு? அதுக்கு லேட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிக்வஸ்ட் லெட்டரும் வைக்கலாம். டீலரும் வச்சிருக்கான். அதையும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்றாரு. ஆர்டிஐ தான் எனக்கும் தகவல் கொடுக்குறீங்க. அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது ஒட்டுமொத்த அரசுக்குமே அவப்பெயரை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. அரசை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இது ரெக்கார்ட் பண்ணி